விஜய் டிவியோட கலக்க போவது யாரு அது இது எது மாதிரியான ஷோஸ் மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவர் தான் நாஞ்சில் விஜயன். குறிப்பா நிறைய ஷோஸ்ல லேடி கெட்டப் போட்டு காமெடி பண்ணது மூலமா தான் நாஞ்சில் விஜயன் ரொம்பவே பிரபலமானாரு. அதை தொடர்ந்து நாஞ்சில் விஜயனுக்கும் மரியா அப்படிங்கிறவங்களுக்கும் 2023 செப்டம்பர் மாசம் திருமணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2025 மே மாசம் இந்த தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. இப்படி குடும்பத்தோட சந்தோஷமா இருந்துட்டு வந்த நாஞ்சில் விஜயன் இப்போ எமோஷனலா ஒரு போஸ்டர் சோசியல் மீடியால ஷேர் பண்ணி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திருநங்கை சகோதரி வைஷ்ணவியிடம் நான் தோத்து போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நாஞ்சில் விஜயன் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் சோசியல் மீடியால ஃபேமஸ் ஆகணும், அது மூலமா பிக் பாஸ்க்கு போகணும் அப்படிங்கிற நோக்கத்துல வைஷ்ணவி தன்னோட பழைய நட்பை கொச்சப்படுத்துற வகையில நிறைய அவதூறுகளை என் மேல பரப்புனாங்க. ஆனா அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம ஒரு நாள் அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற நோக்கத்துல பல வகையில உழைச்சேன். ஆனா இந்த பிரச்சனை தொடர்பா தொடர்ந்து விமர்சனங்கள் வந்தாலும் தன்னோட மனைவி தனக்கு உறுதுணையா இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் இத்தனை நாள் வாழ்ந்துட்டு வந்தேன். ஆனா இப்போ வீட்டுல நடந்த ஒரு சின்ன பிரச்சனை, அப்போ தன்னோட மாமியார் நீ ஒரு திருநங்கையை ஏமாத்திட்டு தானே என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ண அப்படிங்கிற வகையில பேசிட்டாங்க. இந்த சமூகத்துல சில பேர் என்ன கிண்டலும் விமர்சனமும் பண்ணும்போது கூட என் குடும்பம் என் கூட இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில இருந்தேன். ஆனா இந்த சம்பவத்தினால இத்தனை நாள் எனக்கு இருந்த என்னோட குடும்பத்தோட ஆதரவும் நம்பிக்கையும் உடைஞ்சு போச்சு. இதனால தன்னோட மனைவியை பிரிஞ்சு தனியா வந்துட்டேன். இந்த விஷயம் என்ன ரொம்பவே பாதிச்சிருக்கு. பலரும் திருநங்கை சாபம் உன்னை சும்மா விடாதுன்னு சொன்னாங்க, அது இப்ப பழிச்சிருச்சு. எல்லாரும் இருந்தோம், இப்போ எதுவும் இல்லாத மாதிரி தனியா இருக்கேன். இந்த செய்தி கண்டிப்பா வைஷ்ணவிக்கு சந்தோஷமா இருக்கும்னு நம்புறேன். மேலும் வைஷ்ணவியை குறிப்பிட்டு நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நான் தோத்துட்டேன் அப்படிங்கிற வகையில நாஞ்சில் விஜயன் அவரோட போஸ்ட்ல சொல்லியிருக்காரு. கடந்த சில வருஷங்களாவே வைஷ்ணவி நாஞ்சில் விஜயன் தன்னை காதலிச்சு ஏமாத்திட்டாரு அப்படின்னும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் கூட பழகி வந்தாரு அப்படின்னு குற்றம் சாட்டி இருந்தாங்க. ஆனா வைஷ்ணவியோட குற்றச்சாட்டுக்களை நாஞ்சில் விஜயன் தொடர்ந்து மறுத்துட்டு வந்தாரு. இந்த நிலையில இப்போ இந்த பிரச்சனையால தான் மனைவியை பிரிஞ்சு தனியா வந்துட்டேன்னு நாஞ்சில் விஜயன் வெளியிட்டு இருக்கிற இந்த பதிவு பலரையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு.